இன்னைக்கு ஆண்டவர் நமக்காய் கொடுத்த வார்த்தை, உன் கைகளை தளர விடாதே. ஏசாயாவின் புத்தகம் 35வது அதிகாரம் 3வது வசனம். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அதை விட முக்கியமான காரியம், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த பகுதியை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்து நிமித்தம் அவங்களுடைய அவயங்களும் சரி எல்லாமே தளர்ந்து போயிடுச்சு. அவங்களுக்கான வார்த்தை. ஆனால் இதை இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்து தியானம் பண்ண கொடுத்த தருணம் எப்படின்னா, என் பிள்ளைகள் தளர்ந்த கைகளா இருக்கிறாங்க. எதனால தளர்ந்து போனாங்கன்னா, அவங்க கரங்கள் எதனால தளர்ந்து போச்சுன்னா, சுத்தி இருக்கிற காரியங்களை பார்த்ததுனால தளர்ந்து போச்சு. இங்க ஆராதனை வேலையில சொன்னாங்க, என்ன, உங்களுடைய கையின் பிரயாசத்தை கொண்டு ஒரு 10 ரூபா எடுத்துக்கொண்டு போய் ஆளா கடையில் நின்று ஒரு பொருள் வாங்கறதுக்கு தயக்கத்தோட யாரோ இருக்கிறீங்கன்றது ஆராதனை வேலையில சொன்னாங்க. அந்த தயக்கம் இருக்கக்கூடாது. ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு விஷயத்துல விசுவாசம் மேலோங்கி இருக்கணும். என்ன தெரியுமா, நான் எந்த இடத்துல போய் நின்று என் கையை கொண்டு ஒரு காரியத்தை செய்யறனோ அதை தகப்பன் ஆசீர்வதித்து தீர்வார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு பேஷண்ட்டை பார்க்குறீங்க, டவுட்டோட பார்க்கக்கூடாது. அது எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஜெபம் அந்த வீட்டுக்கு போகும்போது, அப்பா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொல்லியிருக்கீங்க, நீங்க வந்து அந்த எலும்புகளை கை வைங்க. அப்போ உங்க கைகளை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள், பிசினஸ் ரொம்ப இருக்கிறீங்க, உங்க வியாபாரத்தை நீங்க செய்யக்கூடிய காரியம் என் கிளைண்ட்டுக்கு பிடிச்சதா இருக்கணும். என் கிளைண்ட்டுக்கு பிடிச்சதா, குடும்ப தலைவிங்க இருக்கிறீங்க, நான் சமைக்கிற சமையல் என் கணவனுக்கு பிடிச்சதா இருக்கும், என் பிள்ளைங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். நிலைமையா? அப்போ கை சந்தோஷமா செயல்படும் பொழுது அங்கே ஆசீர்வாதம் வரும். கை தளர்ந்து செயல்படும் பொழுது அந்த ஆசீர்வாதமும் தடைப்பட்டு போயிடும். அப்ப தளர்ந்து போய் கரம் இருக்குன்னா, இன்னைக்கு அந்த தளர்வு வராதபடிக்கு கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் பிள்ளைக்கு எதனால தளர்வு வருதுன்னா, சூழ்நிலையை பார்க்கும்போது தளர்வு வரும். நீங்க நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு 4 பேர் வந்துட்டு, என்ன வேலை பார்த்தாலும் ப்ரொமோஷனே இருந்தாலும் தரமாட்டான்டா, அப்ப எதுக்குடா வேலை பார்க்கறது, அவ்வளவுதான் தளர்வு வந்துடும். வியாபாரத்துக்கு போகும்போது, அட நம்ம பார்த்து என்ன ஆக போகுது, நஷ்டம்தான் வருது, வியாபாரத்தை விட்டுடலாம் அப்படின்னு ஒரு தளர்வு வரும். அப்ப அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது, கூடா நட்போடு இணையும் பொழுது, நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது, நீங்க முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் தடை போடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நண்பர்கள்ல 2 விதம். ஒரு நண்பன் நியாயமானதை பேசி நீங்க செய்யறது தவறுனா ஸ்ட்ரெயிட்டா தவறுன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட நண்பர்கள் யாராவது உங்களோட இருக்கிறாங்களா? நீங்க செய்யறது தப்புனா ஸ்ட்ரெயிட்டா தப்புன்னு சொல்லுவான். முகதாட்சணமே பார்க்க மாட்டான். அதனால நீங்க பேசலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா சொல்லுவான். சில பேர் இருக்கான், பண்ணிட்டா பரவாயில்ல, என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம், நாங்கள் ஒர்க் பண்ணாம்பா. அவருக்கு நல்லாவே தெரியும் அது ரிசல்ட் 0ன்னு. பண்ண வச்சு உங்களை தளர்வு அடைய வச்சுட்டானா அடுத்து நீங்க எந்திரிக்க மாட்டீங்கன்றது அவனுக்கு நல்லா தெரியும். நீங்க எந்திரிச்சு நல்லா முன்னேறி போயிட்டீங்கன்னா அவனோட டைம் பாஸ் பண்றது யாரா இருப்பா? இப்போ நீங்க டைம் பாஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா உற்று நோக்கி பாருங்க. அவன் வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வரைக்கும், அவன் வீட்டில் ஒரு வேலை இல்லாத வரைக்கும் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருப்பான். அவன் வீட்டில் ஒரு வேலை இருக்குதுன்னு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சுன்னா, ஓகேடா அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், ஒரு சின்னதாக ஒரு வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு வந்தவங்க எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. அவன் புத்திசாலியா நம்ம புத்திசாலியா? இப்படிப்பட்ட தளர்வுகளை உண்டு பண்ணுகிற சரௌண்டிங்ல இருந்து நம்மளை பாதுகாக்கணும். ஈசாக்கு அதுதான் செஞ்சார். இன்னைக்கு தளர்வுகள் இல்லாதபடிக்கு, தளர்வுகள் எடுத்தோம்னா அது பல டாபிக். எதனால தளர்வுகள் வரும்? கோபத்தினால தளர்வு வரும், எரிச்சலினால தளர்வு வரும், பாவத்தினால தளர்வு வரும், வேண்டாத காரியங்களால தளர்வு வரும்,
செல்போனை தொட்டு தொட்டு செல்போனை இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்ற எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏன்னா எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். நிமிஷத்துக்கு நிமிஷம் செல்போன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த செல்போனை எந்த அளவுக்கு தொடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் தளர்வுக்குள்ளாக வந்துடும். பார்க்கக்கூடிய நேரத்திலே அதை பார்க்கணும். கூடுமான வரை நைட்டு 8 மணிக்கு மேல செல்போனை நீங்க தொடாதீங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு செல்போனை வந்து இப்படியே கையில் வச்சுட்டீங்களா ஒரு அரை மணி நேரம், என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த 2 இப்படி கையில் இப்படியே பிடிச்சிட்டுருங்களேன், ஒரு வலி தெரியும், இனம் புரியாத வலி தெரியும். அந்த வலி மண்டை பிடிக்கும் போகும். செல்போனை ரொம்ப ரொம்ப பார்க்க பார்க்க நமக்கு டிப்ரெஷன் வந்துடும். பார்க்கக்கூடாது. ஏன் பெரியவங்க குட்டி பிள்ளைங்க கிட்ட சொல்றாங்களா ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு? சில தீமைகள் அதில் உண்டாகுன்றதுனால தான். இன்னைக்கு ஒரு ஆய்வு சொல்லியிருக்கு, கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதை விட எந்த கையில் எழுதுகிற மூளை தான் பயங்கர ஆக்டிவாக இருக்குமா. டைப் படிக்கிற மூளையை காட்டிலும் கையில் எழுதுகிற மூளை தான் ஆக்டிவாக இருக்குமா. அப்போ அந்த கைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. இன்னைக்கு படித்தேன் நான். அப்போ கைகளினால் செய்யக்கூடிய காரியங்களுக்கு வல்லமை உண்டுங்க. அல்லது இன்னைக்கு கைகள் தளர்ந்து போயிருக்கு. ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், உன் கைகள் தளர்ந்து போக விடாதே, நான் உன்னோடு கூட வருகிற தேவன். அப்போ ஈசாக்கு அங்கே பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:12 எடுங்க ஃபர்ஸ்ட். பாருங்க, அந்த தேசத்தில் விதை விதைத்தான் என்று வேதம் சொல்லுது. எப்போ விதை விதைத்தானா? நல்ல நாட்கள்ல அவர் விதை விதைக்க போல, பஞ்ச காலத்துல விதை விதைக்க போனார். அப்போ சுத்தி நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்துருந்தாருன்னா, ஐயோ அவங்களுக்கு இந்த காரியம் நடக்கல, எனக்கு முன்னாடி சீனியர் அவங்க, அவங்களுக்கே நடக்கலைன்னும் போது எனக்கு எப்படிங்க நடக்கும்? எனக்கு எப்படிங்க நடக்கும்? எனக்கு எப்படி நடக்கும்ன்ற தளர்வு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நடக்கிறது கூட நடக்காதுங்க. நடக்கிறது கூட நடக்காது. அந்த தளர்வை கொண்டு வராதிங்க. அப்ப இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதை. அந்த ஊரே பஞ்ச காலம் சொல்லிட்டு புலம்புது. அந்த ஊரே பஞ்ச காலம் சொல்லிட்டு வேலைக்கு போகாம இருக்கு. ஆனால் ஒரு தேவனுடைய மகனோ ஆண்டவருடைய பிள்ளையோ, அவனுக்கு மழை இருந்தான்னு மழை இல்லைன்னு அவன் ஆண்டவருடைய பிள்ளை. ஏன்னா வேதம் சொல்லுதுல, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும்னா, வீட்டுக்கு போற வழியில சவாரி வந்தாலும் அந்த சவாரி ஏற்றி கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அது நன்மையாய் மாறும். அப்ப செய்கிற வேலையில தளர்வு வரக்கூடாதுங்க. செய்கிற வேலையில கசப்பு வந்துடக்கூடாது. செய்கிற வேலையில கசப்பு வந்துடுச்சுனாலுமே ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடும். ஆசீர்வாதம் படிக்கிறது சலிப்பு வந்துடுச்சுனாலுமே ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடும். அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகாம இருக்கணும்னா நாம தளர்வில்லாத பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. அப்ப பஞ்ச காலத்துல ஊரே பஞ்சத்துல இருக்கு. ஈசாக்கு விதை விதைக்க போறாரு. அங்க 30, 60, 100 அங்க அறுவடை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தை எடுத்து வாசிங்க. 26:17 வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு அவிடமிட்டு புறப்பட்டு நேராய் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோன்றி 19 ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அது எந்த இடம் சொல்ற? அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகள் இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். தூர்த்து போட்ட, அது பஞ்ச நிலமாய், நீரூற்று நிலம் கிடையாது, தூர்த்து போடப்பட்டது. தூர்த்து போட்டாச்சுன்னு என்ன அர்த்தம்? முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வீட்டுல கிணறு இருக்கு, தண்ணி இல்லை, என்ன பண்ணுவீங்க? அடுத்து தூர்த்து போட்டுருவோம், முடிச்சு விட்டுருவோம், மூடி விட்டுருவோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிஞ்சிருச்சு அப்படின்னா காலி பண்ணி விட்டுருவோம் இல்லையா? ஆனால் அவன் தன்னுடைய வேலையாட்களுக்கு சொல்லும் பொழுது அங்கே நீரூற்று வந்தது. அல்லேலூயா. நீரூற்று 22 வாசிங்க.
அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலப்படுத்தி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அங்க அத்தனை வாட்டி 5 வாட்டி கிணற குடிங்கிருப்பாங்க. அவன் தளர்ந்து போல. இன்னைக்கு நீங்கள் சம்பாத்தியங்கள், உங்கள் கையின் சம்பாத்தியங்கள் நிறைய காரியங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. தளர்ந்துட்டீங்க, ரெகபோத்தை பார்க்க முடியல. தளராம இன்னொரு அடிதாங்க, இன்னொரு அடி கடந்து போங்க. உங்களுக்கு உண்டான ரெகபோத் நீரூற்று வருகிறதா இருக்கு. ரெகபோத் வருகிறது. ரெகபோத் கொஞ்சம் தளர்ந்ததுனால அடுத்த ஸ்டெப்பு போக முடியாதுங்க. தளர்ந்து போயிட்டோம்னா வாழ்க்கையில நன்மையே இல்லைன்னு தளர்ந்து போயிட்டோம்னா அடுத்த நிலைக்கு போயிட முடியாது. அப்ப கையை தளர்வாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அவங்க பிடுங்குறாங்க, பரவாயில்ல, அடுத்து பரவாயில்ல, அடுத்து பரவாயில்ல, எதுவுமே அவன் சாப்பிட முடியல. இந்நாள் வரைக்கும் உங்கள் சம்பாத்தியம், உங்கள் கையின் சம்பாத்தியங்கள் தளர்ந்து போய் உங்களால் ஒரு நல்ல ஆகாரத்தை சாப்பிட முடியாத நாட்கள்ல இப்போ இருக்கலாம். ஆனால் சீக்கிரத்தில் வருகிறது உங்களுக்கு உண்டான ரெகபோத். அந்த ரெகபோத் வரும் பொழுது உங்கள் சம்பாத்தியம் அநியாய வட்டிகளுக்கும் அநியாய மருத்துவ செலவு அநியாய காரியங்களுக்கும் போவதில்லை. அது உங்கள் சந்ததிகளுக்கு சேமிப்பாய் மாறுங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ரெகபோத் வருகிறது. இந்த 18வது நாளிலே இதுவரைக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தூற்று போட்ட கிணறாய் இருந்தது. உங்களால் கைத்தட்டி பாடி ஜெபிக்க முடியல. உங்களால் முழங்கால போட்டு வானத்துக்கு நேரம் கையை தூக்க முடியல. தளர்ந்து போச்சு. முட்டுகளும் கைகளும் தளர்ந்து போய் உங்கள் அவயங்கள் செத்து போனதாய், ஜெபத்துக்கே என் வாழ்க்கையில இனி இடம் இல்லை, ஆனால் நான் சர்ச்சைக்கு போறேன் வரேன் அப்படிங்கிற நிலையில இருந்த உங்களை இன்னைக்கு 18வது நாள் வர வச்சு கைகளை தட்டி பாட வச்சுட்டார் இல்லையா? அந்த நாள் வருகிறது. உங்கள் ரெகபோத் உங்கள் குடும்பத்துக்காக வருகிறது. அதை ஒரு மனுஷனும் பிடுங்க இயலாது. தளர்ந்து போகாதே. உன் கைகளை தளர விடாதே. உன்னுடைய மூட்டுகள், உன்னுடைய உறுப்புகள் எல்லாம் தளர்ந்த நிலையில இன்னைக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா தளர பண்ணினவர் அவர் அல்ல, நம்மளுடைய மனசு தளர்ந்து போனபடினாலே. சரீரத்தில் ஒரு உபாதைகள் வருதா ஒன்னு சொல்லி பழகுங்க. ஆண்டவரே இப்ப நான் மறிச்சா உங்ககிட்ட தான் வருவேன். இந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன். எப்பேற்பட்ட பயமா இருந்தாலும் சட்டுன்னு விளக்கிடும். ஏன் தெரியுமா? உங்களை பயமூர்த்தி பார்க்கணுன்ற சத்ருவோட வேலை. ஆனா நீங்க அதுக்கு பயப்படாம நான் பரலோக போறேன், நான் ரெடின்னு நீங்க சொல்லி பாருங்க. நீங்க ரெடின்னு சொல்றதுனால போயிட முடியாது. ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற நாட்கள் உங்களுடைய ரெகபோத்துகளை காணவும், உங்கள் சந்ததியின் ரெகபோத்துகளை காணவும், உங்களை வாழ வைத்து அழகு பார்த்து உங்கள் நாட்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார். உங்கள் நாட்கள் முடியும் வரை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுகிற தேவனும் இல்லை. அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்கள் கைகளை தளர விடாதே, உன் கைகளை தளர விடாதே என்று வாக்கு பண்ணின தேவன். தளர்ந்து போன நிலையில நாங்கள் வந்திருந்தாலும் எங்களுக்கு ரெகபோத்தை பார்க்க முடியுமா என்று கண்ணீரோடு நாங்கள் வந்திருந்த இந்த வேளையில எங்களுக்கு உண்டான ரெகபோத்தை நீ காண்பித்து தருவீர் என்கிற விசுவாச வார்த்தையை கொடுத்தபடினால நாங்கள் கம்பீரத்தோடு கடந்து சொல்றோம்ப்பா. உங்க நாமம் மகிமையிட்டோம். மீதியா இருக்கிற ஜெப வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாய் வேண்டுகிற நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.